வேற கல்யாணம் முடிஞ்சுன்னா எவ்வளோ பெரிய பொறுப்பு நம்ம தலையில் உட்காரும் தெரியுங்களா? குடும்ப தலைவன் ஆகிறது ஈஸி, ஆனால் அந்த குடும்ப பாரத்தை சுமக்கிறது கஷ்டம். கண்டிப்பாக அனுபவம் தானே வாழ்க்கை. அனுபவம் கற்றுத்தரத யாராலும் கற்றுத்தர முடியாது. இப்போ நான் சொல்கிறது கூட உங்களுக்கு இதாக தெரியும், ஆனால் நீங்கள் அனுபவித்து பார்க்கும்போது தான் அதோட உண்மையான இது தெரியும். நானும் எங்கள் அப்பா அம்மாட்ட எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சீக்கிரமும் கல்யாணம் முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஸோ கொஞ்சம் நாள் இருந்து சந்தோஷமாக ஜாலியாக இருந்துட்டு லேட்டாக கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் கல்யாணம் முடிக்கணும், முடிக்காமல் இருக்கக்கூடாது. கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கும், எப்பா அதை சொல்லவே முடியாது. அதனால் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோக்கு உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வேறு என்ன நண்பர்களே? நானும் அப்படியே சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதை முடிக்கணும். அதனால் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகே? அப்படி கண்டிப்பாக எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா முடிங்க, அவ்வளோதான். கடா வெட்டி பொங்க வச்சு சோறு. நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் ஒரு ஆட்டோ டிரைவர். ஓ சூப்பர், நல்லது. ஓ ஆட்டோக்காரன் நான் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கேன், ரஜினி பாட்டு. ஓகே, எந்த ஊரில்? சென்னையா? நான் திருநெல்வேலி. எந்த ஊர் நீங்க? திருநெல்வேலி. இதுவரையும் தாண்டி நடத்து இவ்வளவும் நான் தகுதியும் அல்ல, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே காத்து கொண்டி ஆச்சரியமானவரே என்